பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 11வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 11A. இதில் நாம் ஒரு வெரி ஸ்பெஷல் லெட்டர் பார்க்க போறோம். அரபு மொழிக்கென்றே உரித்தான யூனிக் லெட்டர் பாத். சரிங்களா? இது பலருக்கு அதாவது ஒரு சேலஞ்சிங்கான எழுத்து தான், இது சவாலான ஒரு எழுத்து தான். இது எப்படி ரொம்ப சுலபமான முறையில் நம்ம சரியான முறையில் உச்சரிக்கலாங்கிறத பத்தி தான் முழுமையாக இந்த செட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, எந்த லாங்குவேஜ்லயுமே இல்லாத உச்சரிப்பு கொண்ட ஒரு எழுத்து. இந்த உச்சரிப்பு எந்த லாங்குவேஜ்லயும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. சரிங்களா? அரபு மக்களை கூட சொல்லுவாங்க பாத்தீன் அப்படிம்பாங்க. பாத்தீனா பாத் உச்சரிப்பு கொண்ட மக்கள், இவருக்கு அடுத்துதான் இந்த ஒரு உச்சரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க அஹ்லோ பாத், தாதுக்கு சொந்தக்காரர்கள், தாதுடையவர்கள். இதுவும் பாருங்க நாக்கு மாதிரி இருக்கு. ஸோ நாக்கு தான் இதுக்கு முக்கியமா நம்ம பயன்படுத்த போறோம். ஓகே, ஒரு சின்ன கம்பேரிசன், அதாவது இது எந்த எழுத்துக்கு நிகரானதாக அல்லது சற்று நெருக்கமானதாக இருக்குன்னா உச்சரிப்பு வயசு பாத்தீங்கன்னா வா பார்த்தோம்ல, நிறைய பேர் வாவுடைய உச்சரிப்பு இதை சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூரா நிசால 57 பாத்தீங்கன்னா இல்ல நுனிநாக்க மேல் பல்லுடைய பாட்டம்ல வச்சு நம்ம வான்னு சொல்லுவோம். இது இரண்டு பக்கம், வலது பக்கமும் இடது பக்கமும் சைட்ல நம்மளுக்கு இந்த நாக்குப்படும். சரிங்களா? அந்த அடிப்படையில் இது சொல்லப்படும். இது மேல உள்ள ஆயத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபகத் ضل ضل கிடையாது, ضل فقد ضل فقد ضل ضلالا بعيدا ضلالا ضلالا ضل ضلالا அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? خير அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஆக இந்த ரெண்டு லெட்டருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இனிமே இது எப்படி படிக்க போறோங்கிறத பாத்துக்கிறேங்க. அதாவது இதுல என்ன தவறுகள் நடக்குதுன்னா, சிலர் தால வச்சு சொல்லுவாங்க தாதுன்னு, சிலர் தால வச்சு சொல்லுவாங்க ஜுவாத் ஜுவாத் அப்படின்னு சொல்லிட்டு, சிலர் ஜாவ வச்சே சொல்லுவாங்க ஜுவாத் அப்படின்னு, சிலர் பா வச்சு சொல்லுவாங்க பாத் அப்படின்னு. சரிங்களா? சிலர் வா வச்சு சொல்லுவாங்க வோத் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தப்பு. இன்னும் சொல்ல போனா லாம் வச்சு சொல்லக்கூடிய மக்கள், பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய தமிழக மக்கள் நிறைய பேர் இதை சரியா சொல்லாதவங்க லுவாது லுவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தவறு. ஓகேங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எங்க எப்படி நாக்கு வைக்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த பற்களுடைய கடவாய் பற்கள் பக்கத்துல கிரீன் கலர்ல காட்டுறாங்க பாத்தீங்களா? இந்த கிரீன் ஏரியா, ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கிரீன் ஏரியால நாக்கு படணும். ஓர நாக்கு. ஓகேங்களா? அதாவது எட்ஜ் ஆஃப் தி டங். இந்த ஓர நாக்கு இருக்கு பாத்தீங்களா? இது ஏதர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். சிலர் வலது பக்கம் சிறந்ததும்பாங்க, சிலர் இடது பக்கம் சிறந்ததும்பாங்க. எங்கிட்ட வேணாலும் வைக்கலாம். அல்லது ரெண்டு பக்கமும் படலாம், ரெண்டு பக்கம் தாராளமா படலாம். ஓகேங்களா? இதை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை பத்தி நிறைய தகவல் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். எனிவே வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அல்லது இரு பக்கமோ தாராளமா வைக்கலாம். முன் நாக்கு என்பது முன்பல்ல படும், ஆனா அழுத்தம் அங்கே கொடுக்காது. அதனால நுனிநாக்கினுடைய கான்செப்ட் இங்க இல்ல. நுனிநாக்கு என்பது படுது முன்னாடி, ஆனா அதை அழுத்தாதனால அதுல இருந்து இது வெளியாகவில்லை. ஓர நாக்குல இருந்து இது வெளியேறுகிறது. புரியுதா? பார்க்கும் போது அப்ப அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுக்கணும், ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடோ. பாத் பாத் நான் ரெண்டு பக்கம் வைக்கிறேன். சரிங்களா? பாத் அல்லது வலது பக்கம் மட்டும் வைக்கிறதா பாத் பாத் பாத். சரிங்களா? அல்லது ரெண்டு பக்கம் வைத்து பாத் 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 பாத். ரொம்ப ஈஸி. பாத். அப்ப லாம் எந்த லெட்டர் மேல ஏறி நின்று சொல்லக்கூடாது. நீங்க லாம் மீது ஏறி நின்று சொன்னீங்கன்னா வாத் அப்படிம்பீங்க. தால் மீது சொன்னீங்கன்னா முன்னாடி அழுத்திடுவீங்க, பாத் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பாத் அது தால் மீது சொல்றது. அல்லது இந்த ஜாவெல்லாம் கலந்தீங்கன்னா ஜாத் ஜாத் அப்படி வரும். இது எதுவுமே கிடையாது. லாம் தால் ஜா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாத் 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 பாத். ஓகேங்களா? இது நீங்க கேட்டு 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 தான் பிராக்டிஸ் பண்ணணும். சில நாட்கள் இதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சோ வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா அழுத்தமா வச்சு சொல்லுங்க. ஃபத்ஹா வச்சு சொல்லும்போது பா 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 ضلالا بعيدا பா பா. ஓகேங்களா? ضل பா. நாக்கு மாதிரி இருக்கு அப்படிங்கறனால இது நாக்குடைய அந்த பங்களிப்பு வைத்து இது வருது. சுக்குன் வைக்கும் போது அப் அப் அப். இதை நிறைய பேர் பல தவறு செய்வாங்க. சரிங்களா? கல்கலா மாதிரி அசைத்து சொல்லுவாங்க சில பேர். அப்பு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. அப்பு கிடையாது. தால் மாதிரி அப் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? லாம் மாதிரி அவ் அவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப் அப் அப். அந்த நாக்கு எடுக்கும்போது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அசைவு கொடுக்குமே தவிர நம்மளா ஆர்டிபிஷியல் என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. அப் அப்படின்னு சொல்லி அப் 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 அப். ஓகேங்களா? உள்ள வாங்குவீங்க நம்புறேன். சரிங்களா? சோ இந்த முழுக்க முழுக்க அரபியர்களுக்கானது. இன்னும் சொல்லப்போனா, அதாவது பிராக்டிக்கலா சொல்லணும்னா, அரபு மக்களோடு பழகிய அரபு மாணவர்களோடு பயணித்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். சில அரபு பேசக்கூடியவர்களுக்கே கூட
எக்ஸாக்ட்லி துல்லியமே இது வராதவர்கள் இருக்கிறாங்க. அதாவது சாதாரணமா பேசும்போது தால் மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. எப்படி நம்ம ஆளுங்க லா மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. வலல்லாலீன் மகலூபி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அரபுகள் தால் மாதிரி சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதை பெர்ஃபெக்டா கரெக்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு அரபு பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்டவர்களை கூட இதுக்கு வந்து பிராக்டிஸ் இருக்கக்கூடிய மாணவர்களை சக மாணவர்களாக என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் பார்த்திருக்கிறேன். அரபு மொழி பேசக்கூடிய ஸ்பீக்கிங் அதாவது மதர் டங் அரபியா கொண்டவர்களே. சோ அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே சேலஞ்சிங் லெட்டர் தான். இதை பெர்ஃபெக்டா சொல்லணும். இதுலதான் ஒருத்தருடைய மஹ்ரஜ் கரெக்டா இருக்கா, அவருக்கு தஜ்வீத் இருக்கா, அவர் வந்து உச்சரிப்பு சரியா கொண்டிருக்காருங்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங் லெட்டரு, ஒரு அளவுகோல், ஒரு உரசி பாக்குறதுக்கான ஒரு எழுத்து. இதுதான். இதை பெர்ஃபெக்டா சொன்னாதான் நம்ம கத்துக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம வந்து இதுல பின்தங்கி இருக்குங்கிறதா ஒரு இது. அதனால நம்மளுக்கு நேரம் எடுக்கலாம், சில நேரங்களோ சில நாட்களோ சில வாரங்களோ எடுக்கலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் தான் ஆல்வேஸ். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் சொல்லிட்டே இருங்க. நிக்கும் போது, நடக்கும் போது, சிந்தனை தனியா இருக்கும் போது, ஆள்களோட இருக்கும்போது கூட சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் இது பிராக்டிஸ் ஆகும். பாத் 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 பொறுமையா சொல்றது வந்தா பாத் 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 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல எல்லா லெட்டருமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜ ஜ ஸல் ஸோ அது எல்லாமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாவு பயன்படுத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்ல நினைச்சுக்கிட்டு வாவு பயன்படுத்திடுவாங்க. துவா அப்படின்னு சொன்ன மாதிரி துவாது துவாது நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்க ரியலைஸ் பண்ணலாம். துவாது துவாது அப்ப வா சொல்லிடுறோம் நம்மள அறியாம. இந்த வா வரவே கூடாது. சரிங்களா? ஒரே ஷார்ட்ல பாத் 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 நல்லா உங்களுக்கு கேட்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணதான் வரும். திரும்ப திரும்ப சொல்றேன், எடுப்புல இது வராது. சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். விசிலிங் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்ல நம்ம ஒரு விளையாட்டுக்காக என்ன செய்வோம், விசில் ட்ரை பண்ணுவோம். இப்படி விசில் அடிப்பாங்க, இப்படி விசில் அடிப்பாங்க. என்னதான் பெர்ஃபெக்டா இப்படி விரலவை அப்படி விரலவைன்னு சொல்லி அடிச்சா யாருக்குமே உதவ வராது. அடிக்க தெரிஞ்சவன் இப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான் சிம்பிள் அடிப்பான். அடிக்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அசால்ட்டா வரும். ஆனா பழகும் போது அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப என்னன்னா அது பழக 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 வெறும் காத்து மட்டும் தான் வரும். அப்புறம் அரை விசில் வரும், கால் விசில் வரும், அரை விசில் வரும், முக்கால் விசில் வரும். அதுக்கப்புறம் விசில் நல்லா சவுண்ட் வரும். சரிங்களா? விசிலிங் கூட இது எதுக்கு கம்பாரிசன் கொடுக்குறேன்னா ஒரு பயிற்சி. எப்படி அந்த விசில் அப்படிங்கிறது நானும் வைக்கிறேனே, நான் உள்ள வைக்கிறேனே, கொஞ்சம் வைக்கிறேனே, அளவாசி வைக்கிறேன், நீ வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி நீங்க நாக்கு இங்க வைங்க இங்க வைங்க அழுத்துங்க அப்படிங்கும் போது வேற எழுத்து மாதிரி வரும். ஏன்னா பழகுனது நம்ம சின்ன வயசுல இருந்து ஓத நடிப்பில்லை. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பெர்ஃபெக்ட் பண்ணணும். பாத் 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 அப்படின்னு சொல்லி நீங்க பழக பழகதான் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன். இதே நீங்க கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா இன்னும் நான் என்ன செய்ய மெருகேற்றப்படும் இன்ஷா அல்லாஹ். சுக்குனோட எப்படி சொல்லணும்? அப் 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 அப். ஃபத்ஹாவோட ப ப ப ப. ஓகேங்களா? லா இல்ல, தா இல்ல, ஜா இல்ல, ப. அப்ப இது தனி யூனிக் சவுண்ட். ஓகேங்களா? ப ப தி பு ப தி பு ப தி பு. தன்வீன் ஃபத்ஹத்தைன் பன் பின் புன் பன் பின் புன் பன் பின் புன். அப்ப என்ன இது இல்ல, பன் தின் துன் இல்ல, ஜன் ஜின் ஜுன் இல்ல, லுன் லின் துன் இல்ல, அல்லது வா வச்சு துவன் வின் துன் இதுவும் இல்ல. சோ இது பல ரீதியில தவறாக சொல்லப்படுது. அது அனைத்தும் இல்ல. இப்போ ஒரு தடவை ஃபுல்லா சிறம்ப சொல்லி காட்டுவேன். அப் ப தி பு பன் தின் புன். ஓகே, இப்ப மெயினா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகேங்களா? சுக்குன் எப்படி சொல்லணும்? அப் அப் ஹக்க அப் ஹக்க அப் ஹக்க அப் ஹக்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப் ஹக்க هو الذي أضحك هو الذي أضحك وأبكى أضحك وأبكى أضحك وأبكى. ஓகேங்களா? ضالين ضالين அது நீட்டணும், ரொம்ப நீட்டணும். பட் இங்க பிராக்டிஸ்க்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாது தான். அப்போ வல ضالين வல ضالين சொல்லக்கூடாது. லாலின் இல்ல, வல ஸாலின் இல்ல, தால் மாதிரி வல தாலின் இல்ல. அரபு மக்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அரபு மக்கள் பலரை வந்து அவங்களோட உச்சரிப்பை நான் கவனிச்சிருக்கேன். அரபு பேசக்கூடிய அரபிக் லாங்குவேஜ வந்து தாய்மொழியை கொண்டவங்க இதை வந்து நிறைய பேர் தாலா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சில பேர் முறையா உஸ்தாதிட்ட மதரசால படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட நான் கவனிச்சிருக்கேன். வல தாலின்பாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம் வல தாலின்பாங்க, வத்துஹா வல்லைலி இதா சஜாம்பாங்க, ஃபதர்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை பொறுத்த வரைக்கும் தால அவங்க தால் மேல ஏறி நின்று பாத சொல்லிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எப்படி வந்து லாம் மீதும் ஜா மீதும் ஏறி நின்று சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இதுக்கான யூனிக்னஸ் பா பாலின் வவஜதக பாலன் ஃபஹதா. ஓகேங்களா? தி தியாஅன் தியாஅன் தி
ضياء ض مغضوب ض مغضوب مغضوب غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். பாதுக்கான பிராக்டிஸ் என்னுடைய நேரம் முடிந்தது, இனி உங்களுடைய நேரம் தான் ஆரம்பமாகுது. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நீங்க நல்ல முறையில கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டினியூஸா நீங்க எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டா இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹ் நமக்கு சரியான முறைப்படி இந்த உச்சரிப்பை மொழிந்து குர்ஆனை ஓதும் பொழுது அழுத்தம் திருத்தமாக பொருள் மாறிவிடாமல் சரியான முறையில் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஓதான் எனக்கு ஞாபகம் வருது, சூரா கியாமல பாத்தீங்கன்னா وجوه يومئذ ناظرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை பாத்தீங்கன்னா நாதிரா, சில முகங்கள் அதாவது மகிழ்ச்சியாக பிரகாசமாக செழிப்பாக இருக்கும். அப்ப பாத் யூஸ் பண்ணும். நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாதிரா தனது இறைவன் பக்கம் அது பார்த்து கொண்டிருக்கும். அப்ப பாதும் எல்லாம் பயன்படுத்துறான், வாவும் பயன்படுத்துறான். சரியா ஓத தெரியாதவங்க ரெண்டுமே ஒரே மாதிரி ஓதுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நாசிரா நாசிரா அப்படிம்பாங்க, அல்லது நாப்தீரா நாப்தீரா அப்படிம்பாங்க, நாவ்லீரா நாவ்லீரா அப்படிம்பாங்க. இப்ப ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்ப ரெண்டுக்கான தனித்துவம் இருக்கு. நாப்தீரா நாவ்லீரா நாவ்லீரா நாவ்லீரா. இங்க காட்டுறேன்னா வாதுன்னு அர்த்தம், இங்க காட்டுறேன்னா வான்னு அர்த்தம். புரியுதா? இப்ப கரெக்டா சொல்லு இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில பிராக்டிஸ் பண்ணுங்க. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு கொடுத்தானவர்களே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 11வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். 11B. இதில் சூரத்துல் காஃபிரூனை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அதில் 2 வசனங்கள் மட்டும் தான் நாம் படிக்க போறோம். மாஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா முடித்தோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வீடியோ செஷன்ஸ் நம்ம அட்டன் பண்ண பிறகும் நம்மளோட சூரத்துல் ஃபாத்திஹாவில் தவறுகள் குறைகள் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதம், ஒரு இழப்பு. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதனால நல்ல முறையில் நீங்க உள்வாங்கி கேட்டு கவனித்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இல்லாத பட்சத்தில் திரும்பவும் கேட்டு இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மிக மிக இன்றியமையாத அவசியமான அடிப்படையான ஒரு சூறா, நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு சூறா. அடுத்து சில முக்கியமான சூறாக்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 12 சூறாக்கள் நம்ம பார்ப்போம். அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூரத்துல் காஃபிரூன் ஃபுல்லா நம்ம இந்த செஷன்ல பார்க்கல, ஒரு 2 ஆயத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக பார்த்தாலும் முறையாக பார்த்து நம்ம இனி வாழ்க்கையில இந்த சூறாக்களை நம்ம இது 20, 30, 40, 50 வருடங்கள் ஓதியவர்கள் நேயர்கள் நீங்க இருப்பீங்க. ஆனா இனிமே இதுல நம்ம ஒரு தவறு கூட இல்லாம முழுமையாக அல்லாஹ் நம்ம எதிர்பார்ப்பதை போன்று ரசூலுல்லாஹ் எப்படி ஓதுனாங்களோ அந்த மாதிரி ஓதுறதுக்கான ஒரு முயற்சியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ். இந்த சூறால நம்ம நிறைய பவாய்துகள்லாம் இன்ஷால்லா பயன்படுத்த போறோம். தஜ்வீத் ரூல்ஸ்லாம் வருது பாருங்க. அதுக்கு முன்னாடி திரும்ப இன்னொரு டிப்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். அப்படின்னு சொன்னா, குர்ஆனை நம்ம அழகா ஓதணும். அழகு அப்படின்னா கேட்கறதுக்கு அப்படியே இனிமையா இருக்கிறது மட்டும் அழகு கிடையாது. அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய விதம் என்பதுதான் அழகு. அந்த அழகான ரீதியில் அல்லாஹ் ரசூல் பிரியப்பட்ட ரீதியில் ஒரு முறையாக நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா பொருள் அறிந்து இருப்பது என்பது ஒரு சிறந்தது. இப்ப நிறைய அரபு காரிகள், உதாரணத்துக்கு ஹரம் காரிகள் ஓதும் போதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு இருக்கு கேட்கறதுக்குன்னா, அவங்க மேக்சிமம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஓதுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான மாடுலேஷன் இருக்கும். அது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஃபத்தஹ் மக்கால சூரா குரைஷ் ஓதும் போது எமோஷனலா ஓதுனாங்க. சூரத்து தீன ஓதும்போது அவங்க எமோஷனலா ஓதுனாங்க. ஏன்னா மக்கா சம்பந்தப்பட்ட வசனம் அதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு தோதுவா, அந்த பொருளுக்கு தோதுவாக ஒரு மனிதர் ஓதும் பொழுது ரைஸ் பண்றது, அதுல அந்த உணர்வுபூர்வம் ஓதுறது என்பதெல்லாம் ரசூல் சஹாபாக்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு உணர்வு தான். அந்த இது நம்மள்ட்ட வரணும்னா நம்ம புரிஞ்சு ஓதணும். அப்ப அதுக்காக ஒரு கோர்ஸ் மாஷா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பேரலா அதையுமே கலந்து கொள்ளாதவங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது மூலமா நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். எனவே புரிந்து ஓதுதல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எப்படி அப்படின்னா அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடியதை ஒரு துவா தோரணையில ஓதணும்ல, பணிவான முல்ல அது கேட்கிற மாதிரி நம்மளோட மாடுலேஷன் இருக்கணும். அதில் அல்லாஹ்வுடைய கோபமான விஷயங்கள் ஓதும் போது, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அப்போ ஒண்ணுக்கு ஒரு பாணிங்கிறது இருக்கு. பயான் பேசும்போது 30 நிமிஷம் ஒரே டோன்ல யாரும் பேச மாட்டாங்க. அப்போ வரலாறு சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், சட்டத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், நகைச்சுவான விஷயத்த சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், சீரியஸான விஷயத்த சொல்லும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும், துவா செய்யும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நான் மன்னிச்சிரு, என்ன தண்டிச்சிடாத அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. யால என்ன மன்னிச்சிரு, என்ன தண்டிச்சிடாத, அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாடுலேஷன்ங்கிறது வரணும். புரிந்தா தன்னால வரும். அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் மூலமா எடுத்துக்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சூரா அல் காஃபிரூன் ஓத போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل يا أيها الكافرون. இதை இப்போ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பார்க்க போறோம்.
இதுவே அண்டர்ஸ்டாண்ட் குரான் கோர்ஸ்ல இந்த சூரா பார்த்தோம்னா அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் நின்று படிப்போம் மாஷா அல்லாஹ். அது வேற ஒரு இடம். இதுல நம்ம மஹ்ரஜ் சிஃபாத்தை பயன்படுத்த போறோம். ஓகேங்களா? இப்ப குல் ஆஃப் ஹைலைட்டர். அப்ப குல் குல் இல்ல, உச்சரிப்பு கரெக்ட் தான். குல் குல்னா உச்சரிப்பே தப்பு. குல் குல்னா உச்சரிப்பு கரெக்ட், ஆனா பண்பு இல்ல. அப்ப உயர்வான பண்புல குல் 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 யா ஐயுஹா. யா என்பதில் மது முன்ஃபஸில் இருக்கிறது. அது 4 இருந்து 5 ஹரக்கா நீட்டுவது பொருத்தமானது. அப்ப யா ஐயுஹா யா ஐயுஹல் காஃபிரூன். ரூ தடிப்பம். ஓகேங்களா? அப்ப குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இது 2 ஹரக்கா நீட்டினாலும் சில அறிஞர்களின் கருத்தின்படி கூடும் அந்த அடிப்படையில் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்ற 2 ஹரக்கா நீட்டுவதும் சரியானது, தவறல்ல. ஆனால் சிறந்தது 4 இருந்து 5 ஹரக்கா நீட்டுவது. சிறந்ததை நாம் எடுத்துக்கொள்வோம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். ஐயுஹா நல்லா சொன்ன. ஐயுஹா ஐயுஹா இல்ல, ஐயுஹா ஐயுஹல். அதே மாதிரி காஃபிரூன் காஃபிரூன் இல்ல, அதுக்காக சாச்சி காஃபிரூன் இல்ல, காஃபிரூன் வாங்க. நோ 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 கேஃப் காஃப். சரிங்களா? காஃப் காஃப் படிக்கணும். அந்த மாதிரி காஃபிரூன் கரெக்டா சொல்லணும். திரும்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். பெர்ஃபெக்ட்டா வந்ததா? அப்ப அடுத்து எடுத்துக்கோங்க. லா அஅ்புது மா தஅ்புதூன். லா 2 ஹரக்கா, அது மது முன்ஃபஸில் ஆக்கினா 4 இருந்து 5 ஹரக்கா நீட்டுவது பொருத்தமானது. அப்ப லா அஅ்புது மா தஅ்புதூன். ஐன்ல நான் உங்களுக்கு சூரா ஃபாத்திஹால சொல்லியிருக்கேன், கட் பண்ணி சொல்லக்கூடாது. அஅ்புது தஅ்புதூன் சொல்லக்கூடாது. த அப்படின்னு கட் பண்ணக்கூடாது. ஆ த அப்படின்னு அது ஃப்ளோவா விடணும். சில லெட்டர்ல இயற்கையாகவே ஃப்ளோ தன்மை இருக்கும், அதில் ஃப்ளோவா விடணும். சில இயற்கையை நம்ம நினைச்சாலுமே அது ஃப்ளோவா இருக்காது, கட் ஆகிடும், அதை கட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ ல ஓகே, அது லா அப்படி சொல்லக்கூடாது, லே அப்படி சொல்லக்கூடாது, மீடியமா கரெக்டா சொல்லணும். ல அஅ்புது மா தஅ்புதூன். ல அஅ்புது. ல இப்ப நம்ம மத்து செய்யாம கூட பிராக்டிஸ் பண்ணலாம். ஓதும் போது மத்து செஞ்சுக்கிறேங்க. ஓகேயா? ல அஅ்புது ல அஅ்புது ல அஅ்புது. ஓகே, அஅ்புது அஅ்புது. புரியுதா? அஅ்புது இல்ல, அஅ்புது அதுவும் இல்ல, அஅ்புது. சேருங்க. அஅ்புது அஅ்புது ல அஅ்புது ல அஅ்புது. பெர்ஃபெக்ட். ما تعبدون ما تعبدون. த சொல்லக்கூடாது. த த. ஓகே. ما تعبدون ما تعبدون ما تعبدون لا أعبد ما تعبدون. சொல்லுங்க. لا أعبد ما تعبدون. இதுதான். இந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சரியா சொல்றோம்னு அர்த்தம். அல்லாஹ் லேசாக்குனாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.